மறுபடியும் எங்கே போகிறோம்? வண்டி வந்துருச்சு. வண்டி வரட்டும். எங்கே போகிறோம்? நம்ம வந்து ஏர்போர்ட் போகிறோம். ஆனால் எங்கே போகிறோம் நம்ம தமிழில் கூட தெரியாதுல்ல எங்கே போகிறோம்னு. ஸோ சர்ப்ரைஸாக காமிக்கிறோம் எங்கே போகிறோம்னு. ஆனால் ஊருக்கே தெரியும் நம்ம எங்கே போகிறோம். இருந்தாலும் சர்ப்ரைஸாக நம்ம காமிப்போம். ஓகே, ஏர்போர்ட்டில் மீட் பண்ணலாம். மைக் எதுக்கு, அங்கே போய் போட்டுக்கலாம். வெற்றிகரமாக இங்கே வந்திருக்கோம். டெர்மினல் 2 இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. இது வரைக்கும் வந்தது இல்லையா? ஸோ ஃபைனலாக துபாய் டெர்மினல் 2 வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா வெயிட் பண்ணிட்டே இருங்க, போட்டுடுறோம். எங்கே போகிறோம்? எங்கேயோ போகிறோம். சந்தோஷமா இருக்க போகிறோம். போகிற இடம் வந்துட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு இடம். ஓகே, எங்கே போகிறோம்? போற இடம் வந்துட்டு என்னையா கேள்வி கேட்க தெரியல. என்ன கேட்க சொன்னேன்? எங்க போறோம்னு கேட்க சொன்னேன். சரி, எங்கேயா போறோம்? சரியா, எங்கேயா போறோம்? போதுமா? எங்கே போறோம்? அப்புறம் இப்ப சொல்லக்கூடாது. அப்படியே தாடி சொரிஞ்சு இது உட்காந்துட்டு இருக்காரு சோகமா. இந்த பொண்ணு வந்து ரெடியா இருக்கு. இந்த பொண்ணு ரெடியா இருக்கு. எல்லாம் வந்து பாஸ்போர்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போறோம்னு மட்டும் எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. போலாம், போயிட்டு அந்த ஊரை பார்க்கலாம், பார்த்துட்டு சொல்லலாம். சரி, ஃப்ளைட் F9 ரெடியா இருக்கு. நம்ம வந்து F7 F9ல இருக்கட்டும். இவங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி அதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். இரு, அது கஷ்டத்தை சொல்லணும்ல. நான் அந்த கஷ்டத்தை அப்புறம் பண்ணிக்கலாம். இல்ல, 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து 3 மாசமா தெரிஞ்சு அதை விட அதிகம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்து இதோ இவங்க வேற நடுவில் இவங்களையும் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ளார சொல்லுங்க. இல்ல, எனக்கு என்ன கேள்வினா, எப்படி இந்த ஞான உதயம் உங்களுக்கு வந்துச்சு? ஞான உதயமா? இல்ல, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோம். ஒரு பிரேக் வேணும்ல கண்டிப்பா நம்மளுக்கு. பிரேக் வேலை செய்யும் போதே 1 hour பிரேக் கொடுக்கணும். லஞ்ச் அந்த பிரேக் மறுபடியும் அதே மூஞ்சி பாக்குறோம். சரி, அதே இடம் கொஞ்சம் புதுசா போய் எங்கேயாவது பார்க்கலாம் தான் ஒரு ஞான உதயம். சரி, நம்ம மட்டும் போனா போர் அடிச்சிடும். எல்லாரும் சேர்ந்து போனா தானே அந்த ஒரு ஃபன் மோடு. இப்போ நான் உன்னை கலாய்க்கல, நீ என்ன கலாய்க்கல, ஊரே என்ன சேர்ந்து நீங்க கலாய்க்கல, அந்த மாதிரி தான். இல்லை, அதெல்லாம் ஓகே. அது எப்படி கரெக்டாக உங்கள் பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக பிளான் பண்ணி? இல்லை, நான் கரெக்ட் பண்ணோம். நம்ம எப்போ பிளான் பண்ணோம்? நான் கேட்கணும் இல்லையா? நேஷ்னல் டே. அப்போ வந்து என்னாச்சு? எக்ஸ்பென்சிவ். அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் பிளான் பண்ணேன். அப்போ நீ என்ன சொன்ன? மந்த் எண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு டேட் கேட்டேன், அது போகலாமான்னு. இது ஓகேவான்னு என்ன சொன்னேன்? ஓகேன்னு சொன்னீங்க எல்லாரும். ஸோ இட் வாஸ் அன்பிளான்ட் பிளான் ட்ரிப். இது வந்து நம்ம ஜனவரி மாதம் கூட பண்ணியிருக்கலாம். கரெக்டாக நவம்பர் இத்தனைக்கு ஜனவரி மாதம் பண்ணியிருந்தா பனி எல்லாம் இருந்திருக்காங்க. மேலே பனி துளி. ஸோ பர்த்டேக்கு தான் பிளான் பண்ணி பார்த்தா முடிச்சு அடுத்த நாளே வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வருதான். இல்லை, ஆக்சுவலி பார்த்தா எப்படி தெரியும்? இல்லை, அதாவது இது வந்து சொல்லணும்னா ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னதுல? கல்யாணம் பண்ணியா? ஆமாம், கஷ்டம்தான். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சாரி, அங்கே கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஆனால் இதில் இவங்க எல்லாத்தையோட கஷ்டம் யாருக்குன்னா, இதில் கஷ்டம் யாருக்குன்னா இவனுக்கு தான். இவன் வரல, எதுவும் சொல்ல, வறுப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். கடைசி நிமிஷம் வரையும் நம்மளை டென்ஷன் படுத்தி நான் வருவேன் ஆனால் வரமாட்டேன்னு சொன்னான். எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி மூஞ்சியை மறைச்சா மட்டும் நாங்கள் விட்டுருவோமா, வீடியோ எடுப்போம். அதாவது அவங்க தான் அந்த இஃபா சிக்கன். ஸோ இங்கே ஏதோ சீரியஸாக டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக எங்கே போகிறோம்? எங்கேயோ போகிறோம். அப்படி தான் இருக்கணும். யார் கேட்டாலும் அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது. ஸோ எப்படி உங்கள் ஆனிவர்சரி கிராண்டாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேறு கண்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணிட்டீங்க? கல்யாணம் தான் வேறு கண்ட்ரியில் நடந்துச்சு. அதே இது
ஆக்சுவலி இங்கே வந்து நான் யாரை வந்து தேங்க் பண்ணுன்னா, இந்த ஐடியா எனக்கு வந்து கொடுத்தது யாருன்னா, இப்போ வந்து அவர் நம்மளை தன்னந்தனி காட்டுக்குள்ள மாதிரி அவர் யூஎஸ்ல ஜாலியாக இருக்காரு. அவர் தான் சொன்னார், ஒர்க் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அப்பப்போ வந்து ட்ரிப்பு போகணும் சொன்னார். அவர் ஐடியா கேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன நெக்ஸ்ட் விஷயம் அவருக்கு தெரியுமா? வீடியோ பார்க்குறப்ப தெரியும் நினைக்கிறேன் யாரை சொல்கிறேன்னு. ஸோ போகிறோம். அந்த 4 நாள் டைம் வந்து 12:20 பிக் பாஸ். நீங்கள் அப்பப்போ வந்து டைமுக்கு நான் தூங்கி இருக்க வேண்டியது. இப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த நாளில் தான் இருக்கும். ஸோ பேசிக்காக போகிறோம். 4 நாள் வந்து எல்லாமே மறந்து சந்தோஷமாக இருந்து வரோம். பட் இட் ஓகே. இப்போ வந்து எங்கே போகிறோம் சொல்ல மாட்டோம், போகிற வரையும் சொல்ல மாட்டோம். ஸோ வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ எங்கன்னா இப்படியே கட் பண்ணோன்னா அப்படியே நம்ம வந்து அந்த ஊரை காமிப்போம். இல்லை அப்படிலாம் இல்லை, ஃப்ளைட்டில் பேசுவோமா? பேசுவோம், சும்மா தானே இருக்கும். 3 மணி நேரம் பேசுவோம். வேறு ஏதாச்சும்? இல்லை அவ்வளோதான். நான் சொல்ல வந்தபோது கட் பண்ணிட்டு பின்ன வேறு ஏதாச்சும். ஓகே. அதாவது மிஸ்டர் இம்ரான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அமுகு டுமுகள் அமால் டுமால், 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 அமுகு டுமுகள். This is Mr. Nico. Hello. எங்கே பண்ணுற கப்பல் காணோம். ஸோ ஃபைனலாக மிஸ்டர் இம்ரான் ஃப்ரேம்குள்ளே வந்து சொல்லுங்கள், எங்கே வந்திருக்கோம் இப்பயாச்சு? இன்னுமா தெரியல. Welcome to Georgia. நம்ம கூட்டு வரும்போது நவம்பர் மாசம் தான் பனி இருக்கும். பனி பிரதேசம் அங்கதான் போறோம் அப்படின்னா கூட்டம் பனி இருக்கு. அங்க அந்த மலை தெரியுதா? ஜூம் பண்ணுங்க இன்னும். அங்க இருக்கா, அதான் பனியா. சரி, ரொம்ப நேரமா வண்டியில சுத்திட்டு இருக்கோம். எங்கெங்க போனோம்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் நடந்துச்சு. தெரியுமா என்னன்னு? காலைல என்ன நடந்துச்சு?
ஒரே ஒரு சார்ஜர் தான் இருந்துச்சா, ஓகே ரூம்ல வச்சுட்டோமா. ஆமா அதை நான் யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம எல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு எங்க ரூம்ல வந்து சல்மான் வந்துட்டு அவன் ஃபோன் சார்ஜ் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் சார்ஜ்லாம் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு மறுபடியும் ரூம் போய் பார்த்தா ரூம்ல வரும்போது சாவி எடுத்துட்டு வந்துட்டான். ஃபுல் பவர் கட் ஆயிடுச்சு. நம்ம அனைத்து ராஜவத்திகளும் வீணாகி விட்டதே மண்ணா மாதிரி ஆயிடுச்சா. அது வந்து இப்போ வந்து வண்டியில் வந்து சார்ஜ் போட்டு அந்த மாதிரி காலையிலேயே ஒரு சம்பவம் பண்ணான். நேற்று ஒரு சம்பவம் பண்ணான். நேற்று பாசமாக பண்ணாது எல்லாம் கேட்டால் பதறிடுங்க, கண்ணில் தார தாரையா தண்ணி வந்துச்சு. அது அப்புறம் சொல்லுவோம் அதை பற்றி. சரி இதுதாங்கண்ணா ஹோட்டலில் போய் அப்படியே செட்டில் ஆனோமா, போயிட்டு வாஷ்ரூம் போலான்னு போனா எங்கடா இருந்து இங்க இருந்து கிணற காணோம். தண்ணி வரலங்க. தண்ணி வரலன்னா பரவாயில்ல, தண்ணிக்கான அறிகுறியே இல்லை. இதான் போயிடுச்சு, ஒரே அசிங்கமா போயிடுச்சு குமாரு. இங்க வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி இல்லை. ஸோ காரம் இல்லாதனால வெறும் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு போயிடுறாங்க. சரி எனிவே வந்து கானிக்கல்ஸ் ஆஃப் ஜார்ஜியா போயிட்டோம். அடுத்து எங்கே போயிட்டோம்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஜும்மா மாஸ்கான், அங்கேருந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜு, அங்கேருந்து பக்கத்தில் வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கத்தீட்ரல் இருக்காமா? கத்தீட்ரல் ஒரு சர்ச் இருக்காமா? கத்தி படம் எடுத்தாங்களா? கத்தி எடுத்தாங்களா? இல்லை ட்ரில் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் இங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. துபாய் அளவுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு இருக்காரு வசந்த் வாங்க ஜாலியா உன் பொண்டாடி கூட பின்னாடி வர என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க எல்லாம் முன்னாடி பாத்துட்டு இருக்கோம். உனக்கு வியூ நல்லா இருக்குன்னு முன்னாடி உட்கார்ந்துட்டு என்ன நீ பின்னாடி அனுப்பிச்சு விட்ட. நீ இல்ல ஜாலியா தானே இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் விடுவேன், நாளைக்கு நான் பின்னாடி. இல்ல அப்ப நீ பின்னாடி ஜாலியா இல்ல உன் பொண்டாடி கூட. அதனால நீ தனியா உட்கார்ந்திருக்க. இல்ல நான் குழந்தை இருக்கனால இருக்கேன். இங்க பாரு, இப்ப நான் கேள்வி ஒன்றதை கேட்டேன், ஜாலியா இருக்கே இல்லையா? ஜாலியா இருக்கே இல்லையா? பைதலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நாளைக்கு இன்னொரு மகிழ்ச்சியான நாள், ரெண்டு சேர்த்து நாளைக்கு கொண்டாடுவோம் நம்ம. இல்ல நான் கேட்ட கேள்விக்கிட்ட பதில் வரல. நீ ஜாலியா இருக்கே இல்லையா? அங்கதான் பதில் இருக்கு. அப்ப நீ சந்தோஷமா இல்ல. என்னமா சந்தோஷமா வச்சுக்க மாட்டியாமா என் தம்பிய? அதெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கிறதுல என் தம்பிய பயப்படுறான் பாருங்க உங்களை பார்த்து. ஜும்மா மாசம் இருந்தாலும் பாய் தான்டா. கழட்டிட்டுமா அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.